உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். பாருங்க, இந்த வேத பகுதி இங்கே பவுல் அழகாக அந்த காரியத்தை கொண்டு வருகிறார். பாருங்க, அவன் நம்புவதற்கு எந்த இதுவுமே இல்லை. கொஞ்சம் கூட இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்புவதற்கு வழியே இல்லை. ஏதுமில்லாதிருந்தும் அவன் என்ன செஞ்சானாமா, நம்பிக்கையோட விசுவாசித்தான். நான் போன வாரம் கேட்டோம், நானே திராட்சை செடி, நீங்க யாரு? கொடிகள். நீங்க என்னிலே நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீங்க என்று நான் வாசித்தோம். பாருங்க, நாம் நிறைய கனி கொடுக்க வேண்டுமேயானால் என்ன செய்யணும்? அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே ஏது நம்பிக்கைக்கு ஏதும் இல்லாமல், அதாவது எந்த விதமான இதுவும் இல்லை, ஆனா அவன் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒண்ணுமே இது நம்ம உடனே சோர்ந்து போயிடும். இது நடக்காது. நமக்கு ஒரு அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, அவர் நமக்கு உதவி செய்வாரு, இவர் நமக்கு உதவி செய்வாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப ஜபம் எப்படி இருக்குது? ரொம்ப நம்பிக்கையும் விசுவாசமும் வருது. ஆனா நம்புவதற்கு ஏதும் இல்லாம இருந்தா விசுவாசம் என்ன செய்ய மாட்டேங்குது? சுத்தமா வரமாட்டேங்குது. ஆனா விசுவாசம் என்பது அடிப்படையான ஒரு தேவ பிள்ளைக்கு அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது. பவுல் சொல்வது, நாம் என்ன செய்கிறோம் என்றால், தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. ஒருவன் காண்பதை நம்ப வேண்டுவது என்ன? காண்றதை நம்புறதுக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் மேன்மை இல்லை. காணாததை நம்ப வேண்டும். இங்கே அவருக்கு சொல்லப்பட்டது, ஆனால் அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. பாருங்க, இதை விளங்கிக் கொள்வதற்காக நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அங்கே 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். பெனாயா வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தில் 2 வலுமையான சிங்கங்களை கொண்டதும் அல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த சிங்கத்தையும் கொண்டு போட்டான். இதை நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு பராக்கிரமசாலியை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அது தாவீதுடைய படையில இருந்த ஒரு பெரிய பராக்கிரமம், இவரும் ஒரு பெரிய வீரர் என்றுதான் அநேக நேரங்களிலே நாம் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அப்படிதான் விளங்கிக் கொள்கிறோம். பாருங்க, அவன் அந்த நபர் பெனாயா 2 வலிமையான சிங்கங்களை கொண்டார். உறைந்த மழை காலத்துல ஒரு கெவிக்குள்ள இறங்கி போய் கொல்ல முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? பாருங்க, குளிர் ஏற்கனவே கையெல்லாம் விரைச்சு போயிருக்கும். இதுல வேற சிங்கத்தை போய் சண்டை போட்டு எப்படி கொல்ல முடியும்? அதுவும் உறைந்த மழை அப்படின்னா என்னது? பனி இருக்கிற காலம். நிற்க முடியுமா பனியில? கையெல்லாம் விறுவிறுன்னு இருக்கும்போது எங்க கொண்டு போய் சூடுபடுத்தலாம் அப்படின்னு தான் நினைக்கிற நேரம். இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில சிங்கங்களை போன்ற அநேக காரியங்களை நாம் மேற்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற விசுவாச குறைவுகளை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு சிங்கத்தை போல அதுக்கு சூழ்நிலையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அநேக நேரங்களிலே
நாம் என்ன செய்கிறோம் என்றால் சூழ்நிலைகளை தான் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இது நடக்குமா நடக்காதா பாருங்க. அதுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் தேவையில்லை. எப்படிப்பட்ட நிலையிலேயும் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் தேவனை விசுவாசிக்க முடியும், நாம் கனி கொடுக்க முடியும். இங்கே இந்த பெனாயா அவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தார். ஆண்டவர் நம்மையும் அவ்வளவு அவர் என்ன சொல்ற பாருங்க, புதிய இதில் வரும்போது உடன்படிக்கையில சொல்லும் பொழுது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நாம் என்ன செய்கிறோம்? அவனை எதிர்க்கிறோமா? இல்லவே இல்லை, பயப்படுறோம். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன் இயேசு நோடு இருப்பதனா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? பாட்டு பாடுவோம். ஒருத்தர் அப்படிதான் சொன்னாரு பாருங்க, பல வருடங்களுக்கு முன்பாக. என்ன செஞ்சாங்களாமா, ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு ராத்திரி எல்லாரும் ஒரு 4-5 பேரா வந்துட்டு இருக்காங்க. நான் பயப்பட மாட்டேன் இயேசுன்னு. அங்க ஒரு வாழை மட்டை கிடந்திருக்குது. பார்த்தோன்னா ஐயோ அம்மா என்ன செய்கிறாரு, என்ன பாட்டு வாயில இருக்கு? பயப்பட மாட்டேன். ஆனா சின்ன காரியத்துக்கு என்ன வருது? பயம் வருது. பாருங்க, அப்ப சிங்கங்களை நாம் எதிர்க்கணுமா வேண்டாமா? நாமளே இப்படி பயந்துட்டு இருந்தோம்னா எப்படி சிங்கத்தை எதிர்க்க முடியும்? ஐயோ நான் எப்படிப்பட்ட ஆளு, சிங்கம் எப்படிப்பட்ட ஆளு. ஆண்டவர் அவைகளை எதிர்க்க சொல்லுகிறார். சிங்கம்னா என்ன? நான் புரிந்துகளுக்காக இப்படி சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அநேக காரியங்கள் அது நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருக்கக்கூடியது. இது முடியுமா முடியாதா? இது நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் காரணமாக தேவனிடத்திலே சொல்ல முடியாது. ஏங்க அவர் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப மோசமான ஆளு, அதனாலதான் நானும் கொஞ்சம் பேசிட்டேன். எனக்கு முன்னாடி இருந்தவன் இப்படி பண்ணா, நானும் அதனால இப்படி பண்ணிட்டேன். அவன் ஒன்று எடுத்துட்டு வந்தா, நானும் அதனால ஒன்று எடுத்துட்டு வந்தேன் எல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பாருங்க, சூழ்நிலைகள் நமக்கு எந்த கடைசி நாள்ல ஆண்டவரே முழு உலகமும் பாவத்தில் தான் இருந்துச்சு, முழு உலகமும் பொருளாசையில் தான் இருந்துச்சு, நானும் அதனால இப்படி போனேன் சொல்ல முடியுமா? சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத இருக்கலாம். அதை நம்புவதற்கு இதை செய்ய முடியுமா முடியாதா என்று பாருங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். அங்கே மார்க் எழுதின சுவிசேஷம், நமக்கு தெரிந்த வேத பகுதி தான், 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். மார்க் 11:13. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களில் அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப பசியா இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மரத்தை பார்க்கிறார், அத்தி மரத்தை பார்க்கிறார். அது பரவாயில்ல, அது நிற்கட்டும், அது ஒன்றும் பண்ணாது, அது படுத்து கொஞ்சம் பயந்து வெடிக்கு பயப்படுது, அது வந்து அதில் படுத்துக்கணும் பக்கத்தில். அவர் அந்த மரத்தை பார்க்கிறார். மரம் எப்படி இருக்குது? செழிப்பா இருக்கு. ஆனா அவர் போய் பழம் கிடைக்குமான்னு பார்க்கிறாரு. ஆனா பழம் இல்லை. ஆனா அது அத்திப்பழ காலமும் இல்லை, அது காய் கொடுக்க வேண்டிய காலமும் இல்லை. இதை நம்ம எப்படி விளங்கிக்கிறோம் பாருங்க. நல்ல இலைகள் எல்லாம் பச்சையா இருக்கு, நிறைய இலைகள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, பச்சையா இருக்கு. பார்த்தா இவர் கிறிஸ்தவர், காதில் ஒன்று உள்ள வெள்ளை போட்டிருக்கிறாரு, பைபிள் வச்சிருக்கிறாரு, கூட்டத்துக்கு போறாரு, காணிக்க கொடுக்குறாரு,
எல்லாமே இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது இவரு கிறிஸ்தவர் தானே, சிலுவை போட்டு மாலை போட்டான், இவரு கிறிஸ்தவர் தானே. யாரை பார்த்தாலும் சுத்தம் தாழ்மையா இருப்பது போல நடிக்கிறாரு, எல்லாம் இருக்கு. வெளிப்புறமா பார்க்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா கனி இருக்கான்னு கிட்ட போய் பார்க்கும் போது, ஆனால் எது இருக்க வேண்டுமோ அது என்னவில்லை, இல்லை. இயேசு என்ன சொன்னார்னா, இவ்வளவு உனக்கு எல்லாமே கிருபைகளையும் எல்லாவற்றையும் கொடுத்தும் நீ கனி கொடுக்கவில்லை என்றால், வெளிப்பிரகாரமான காரியங்களை வைத்து நாம் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. புற தோற்றம் நம்மை மூடி வைத்திருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வெள்ள உடைக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க, போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி வஞ்சிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. நம்புவதற்கு ஏதுமில்லாத இருந்தும் சூழ்நிலையில அப்படி இல்லை. அது பலம் கொடுக்க வேண்டிய காலம் இல்லை. சாலையில போறோம், ஒருத்தர் திடீர்னு குறுக்கே வந்துடுறாரு, அமைதியா சிரிச்சுட்டு வர முடியாது. சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஆனா நாம என்ன செய்யணுமாமா, அவர் பிடிச்சி 4 திட்டி பலவீனமானவராக இருந்தால் ஒரு அறை கொடுத்துடலாம். பெரிய ஆளா இருந்தா ஏன் சார் பார்த்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடலாம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே நம்ம கொஞ்சம் மாறிக்கலாம். இல்லை, நாம் என்ன செய்ய வேண்டும், சூழ்நிலை மோசமாக தான் இருக்கு. எனக்கு அடிக்கடி நான் ஞாபகப்படுத்தக்கூடிய இயேசுவை தான் நான் பார்க்கிறேன். சூழ்நிலை சமாதானமா இருக்க வேண்டிய சூழ்நிலை அல்ல. மூஞ்சில காரி துப்புறாங்க, கண்ணை கட்டி வச்சுட்டு அடிக்கிறாங்க. இப்ப யார் அடிச்ச சொல்லு. ஆனா அவரு ஒட்டங்கண்டியா இந்த சூழ்நிலை சமாதானமா இருக்க வேண்டிய நிலையா? நம்முடைய வாழ்க்கையில நான் நினைச்சு பார்ப்போமே, யாராவது நம்ம இப்படி நடத்தினால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? சரி, அவர் தெரியாமல் சொல்லிட்டாருன்னா வருவோம். நாம் என்ன செய்கிறோம் என்றால், அங்கே கனியை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பார்களேன். இங்கே ஆண்டவர் இயேசு அதை பார்த்து சொல்ல, இனி ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய அநேக கிறிஸ்தவனுடைய நிலை பரிதாபமான நிலைக்கு காரணம், அவர்கள் ஆண்டவர் எல்லா விதமான காரியங்களை கொடுத்து, அவர் சொல்லுகிறார், வறட்சியை காணாமல், அதுக்கு வேர்கள் எங்க தண்ணீர் ஓடுகிற பக்கமாக, அது ஒரு வறட்சியான நிலத்தில் நின்றாலும் அந்த மரம் மட்டும் செழிப்பா இருக்குதாமா. அது வேர்கள் தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட செடியை போல. நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? நிறைய விஷயங்களை நமக்கு அப்படி இல்லவே இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு சூழ்நிலைகளோ சுற்றி இருக்கிற காரியங்களோ அல்ல. அது இப்படி நடந்துச்சு, இது இல்லை இல்லை. நாம் கனி கொடுக்கும்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய கனி. ஆனா அது என்ன இல்லை, இன்று நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் ஏதுமில்லாதிருந்தும் அவன் விசுவாசித்தான். ஆனா நாம எல்லாமே சாதகமாக இருந்தும் அந்த விசுவாசம் என்பது பாருங்க, அதை குறித்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். பாருங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒன்றாம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு. சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசம் பிறக்கும் அன்பே. மாயமற்ற விசுவாசம், இதற்கு ஒரு டெபினிஷன் நீங்க யாராவது சொல்ல முடியுமா? மாயமற்ற விசுவாசம் வேற, இங்கே அவர் சொல்லுகிறார் மாயமற்ற விசுவாசம்.
மாயமற்ற விசுவாசம். புரிந்து கொள்ள முடிகிறதா? எப்படி அது எப்படிங்க? எப்படி அது மாயமற்ற விசுவாசம் என்றால் என்ன? பாருங்க, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், அதில் அப்புறம் நமக்கு நல்லாவே விளங்கிடும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு கம்பெனியில் பிரிண்ட் அடிச்சதில் பணம் தரணும். அது காவல் நிலையம் வரைக்கும் போயிடுச்சு. காவல் நிலையத்தில் நமக்கு ஆள் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? யார் இருக்கிறான்னு தேடும்பொழுது ஒரு நபர் கிடைக்கிறார். நம்ம சிஸ்டரோட தூரத்து சொந்தக்காரர். அவரை பிடிக்கிறோம். இப்போ அவரை நாம் ஃபோன் பண்ணி பேசணும். எப்படி பேசுவது? அவங்களுக்கு கசின். பாருங்க, இப்போ அந்த நபர் மூலமாக நமக்கு காரியத்தை சாதிக்கணும். அவங்களுக்கு தூரத்து உறவு, ஒரு அண்ணா மகள். இப்போ நான் அவர்கிட்ட சார்ந்து பேசுறதா எப்படி பேசுறது? நான் அவரை பார்த்ததும் இல்லை. அவர் அப்பதான் பேச போறேன் நான். பாருங்க, இங்கே ஒரு மாயமற்ற அன்பை காமிக்க வேண்டியிருக்கிறது. உறவை சொல்லி கூப்பிட வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயுமே அது அத்தான் அப்படின்னு கூப்பிடுறோம். உண்மையிலேயுமே எனக்கு அத்தான் என்கிற விடுதயத்தோடையா நான் கூப்பிடுகிறேன். நினைச்சு பாருங்க, எனக்கு காரியம் ஆகணும். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் மாய்மாலமான ஒரு விசுவாசம். வியாதி வந்துச்சுன்னா நம்ம வசனத்தில் படிச்சுக்கணும், அவ மேல விசுவாசத்தை வைங்க. அதனால நாம என்ன செய்யறோம்? சுகமாக்குவாருன்னு இயேசுவே எனக்கு சுகத்தை தாரோம். நான் உண்மையாக அவர் மேல் அன்பு வைத்து ஒரு மாயம் இல்லாத விசுவாசம் இல்லை, ஒரு மாய்மாலமான விசுவாசம். ஆலயத்துக்கு வர்றேன், விசுவாசத்தினாலே ஆலயத்துக்கு வர்றேன், தேவனை துதிக்கிறேன் விசுவாசத்தினாலே. ஏதோ ஒரு அழுத்தம் எனக்கு இருக்கிறது. இது இல்லாம நான் ஆராதித்தால் என்னுடைய ஆராதனை எப்படி இருக்கும்? உண்மையாகவே நீங்க உங்களுடைய சகோதரியுடைய கணவனால் நீங்க எப்படி பேசுவீங்க? உங்களுடைய இருதயம் தூரமா இருக்குமா? உறவை சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குமா? பாருங்க, எங்க பிள்ளைகள், எங்க பாப்பா கொஞ்சம் சை டைப், யார்ட்டையும் டக்குன்னு பேசிட மாட்டாங்க. யாராவது வீட்டுக்கு தெரிஞ்சவங்க தூரத்து உறவினர்கள் வந்தா நாங்க சொல்லிக் கொடுப்போம். அவங்க வந்தா பேசணும், நீ அமைதியா சும்மா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ரோபோட் மாதிரி. பாருங்க, நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், தேவன் மேல ஒரு விசுவாசம் இருக்கு. அது யாரோ நமக்கு கற்பித்த ஒரு விசுவாசம். உண்மையிலேயே மாயமற்ற விசுவாசமாக இருக்கிறதா? அவர் என்னை கொன்று போட்டால், இந்த அக்கினி சூளையிலிருந்து எங்களை அவர் விடுவிச்சாலும் விடுவிக்காவிட்டாலும் அப்படி இருக்கா? என்னை ஆச்சரியப்படத்தக்க விதமாக என்னை பாதிக்கிற ஒரு காரியம் எபிரேயரில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் வருகிறது. அங்கே விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெயித்தார்கள், அதை செய்தார்கள், இதை செய்தார். வேறு சிலரோ மலைகளிலேயும் புகைகளிலேயும் வாளால் அறுப்புண்டார்கள். அறுக்க முடியுமா நம்மளை? இன்னைக்கு அவ்வளவுதான் விசுவாசம். வாளால் அறுக்க போகும் பொழுது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இயேசுவே உம்மால கூடும் விசுவாசத்தோடு இப்பொழுது என்னை இந்த வாள்களிலிருந்து, வாளை கொண்டு வருகிற மனுஷனிடத்திலிருந்து என்னை தப்புவிக்க உம்மால் முடியும் அப்படிதான் சொல்லுவாங்க. நாமும் அப்படித்தானே சொல்றோம். இப்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து என்ன உம்மால விடுவிக்க கூடும். ஜப முட்டிக்கால் போட்டு விடுவீங்க. அது எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கு பாருங்க. தேவன் பேருள்ள கடைசி நேரத்தில் கண்டிப்பா வாளுக்கு உட்படுத்த வேண்டிய நிலை வருது. அப்ப எப்படி இருக்கும் விசுவாசம்? அவன் நல்லதுக்கெல்லாம் போய் விசுவாசம், ஆண்டவர் எனக்கு அதை செய்வாரா, ஆண்டவர் வாக்கிய செய்வார் அப்படின்ட்டு போறான். அப்படியா? அது மாய்மாலமான விசுவாசம். அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படின்னா மாய்மாலமாக தான் இருக்கு. ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்தை எடுத்துக்கங்களேன்.
காணிக்க கொடுக்குறோம். எப்படி விசுவாசத்தோட கொடுக்குறோம் சொல்ல முடியுமா? எப்படிப்பட்ட விசுவாசத்தோட ஆண்டவர் கொடுக்குறோம்? கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்க 2000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு அதை செய்வாரு இதை செய்வாரு. அதை எப்படி? ஒரு தாளத்துக்கு 2 தாளத்துக்கு அப்படியே டபுள் 4 எல்லாத்துக்கும். எப்படிப்பட்ட விசுவாசம் பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுக்கவே மாட்டாங்க. காணிக்க கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தசமபாகம் காணிக்க கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எத்தனை விசுவாசிகள் கொண்டு கொடுப்பாங்க? ஆண்டவரே உங்களுடைய ஊழியம் நடக்கட்டும் எப்படியாச்சும் கொண்டு கொடுப்பாங்களா? உற்சாகத்தோட கொண்டு போய் கொடுப்பாங்களா? எல்லாரும் என்ன செய்யணும்? 1 வச்சா 10, 10 வச்சா 100. இந்த ஒரு விளையாட்டு இருக்கும். நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு படமா இருக்கும். அதில் அந்த கட்டையை போட்டு குலுக்கி என்ன செய்வாங்க? 10ஆம் நம்பரில் வச்சு 10 விழுந்துச்சுன்னா அப்படியே 1 ரூபா வச்சா அது 10 ரூபாயா கிடைச்சிடும். இப்படித்தான் தேவன் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி அது தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படணும். அது ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கணுமா? இல்லையே. எல்லா விஷயத்திலையும் மாய்மாலம் நம்மிடத்துல ஒட்டி கொண்டிருக்கிறது. மாயமற்ற விசுவாசமே நம்மிடத்துல இல்லை. கனி இந்த விசுவாசம் என்கிற கனி ஏன் நமக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா, வெளிப்பிரகாரமான காரியங்களிலேயே நாம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கனி கொடுக்கிறவர். கனி காலத்துல மட்டும் கனி கொடுப்பதல்ல. நம்மிடத்துல அன்பா இருந்தா மட்டும் அன்பா இருப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலேயும் பாருங்க. அங்கே ஒரு வேத பகுதியை வாசிப்போம் பாருங்க. இன்னொன்று யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோபு 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். மாய்மானமில்லாத ஒரு அன்பு. இங்கே எலிகு சொல்றார், என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நாம் பாருங்களேன், இந்த கனி நம்மிடத்துல இருக்கா? இருதயமும் வாயின் வார்த்தையும் ஒன்னா இருக்கணும். உலக மனுஷன் ரொம்பவே நடிப்பான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, ஆனா பின்னாடி போய் இல்ல ஆடு ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்படித்தானே சொல்றாங்க. அநேக நேரம் நாம் கூட அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் ஒருவேளை வாயினால சொல்லாம இருக்கலாம். அதை நம்முடைய இருதயம் கொஞ்சம் குழு குழுன்னு ஆகுதில்லை. அது எப்படி? இருதயமும் வாயின் வார்த்தையும் ஒன்னா இருக்கணும். நிறைய நேரங்கள்ல வாயின் வார்த்தை ஒரு மாதிரி இருக்கிறது, இருதயம் வேறு விதமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய நிலை இன்றைக்கு நிறைய நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் பாருங்க, அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 31வது வசனம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை.
அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இது இன்னைக்கு ஜனங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ, அநேகமா நிறைய ஊழியக்காரர்களுக்கு நல்லாவே பொருந்தும். ரொம்ப இன்பமா பேசுவாங்க, ஆனா இருதயம் எப்படி என்ன இருக்குன்னா அந்த விசுவாசியுடைய பாக்கெட் மேலதான் இருக்கு, அவர்களுடைய பொருளாதாரத்தின் மேலதான் இருக்கு. அவர்கள் அதை ரொம்ப டெக்னிக்கா நாசுக்கா பயன்படுத்துவாங்க. நான் கூட ஏமாந்துருக்கிறேன். ஒரு இடத்துக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காணிக்கை வேலை வந்தது. அவர் சொன்னாரு, நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கிங்க, ஆண்டவரத்தில் வேண்டிக்கிங்க, ஜெபம் பண்ணிட்டு சந்தோஷத்தோட பாக்கெட்ல கையை விட்டு எவ்வளவு வருதோ நீங்க விட்டு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவு என்ன செய்யுங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இல்லையா? பாருங்க, வார்த்தைகள் இன்பமாக இருக்கிறது. ரொம்ப பரிதாபப்படுகிறவர்கள் போலவும் ரொம்ப அக்கறை உள்ளவர்கள் போலவும் அப்படியே இன்பமாய் பேசுவார்கள். நான் அநேகர் நாம் கூட இப்படி மாய்மான இருதயம் உடையவர்களாக இருக்கிறோம். இயேசுல உள்ளதுன்னு இல்லதுன்னு பேசுங்க. ஒருவர் மேல கோபமா இருக்கா, கோபமா இருக்கிறத காமிங்க. ஆமா, அவர் புரிந்து கொள்ளட்டும். உங்க மேல கோபமா தான் இருக்கேன், நீங்க செஞ்ச தவறு சொல்ல முடியுமா? அது எப்படி? அவங்க சங்கடப்படுவாங்கல்ல. அதனால என்ன செய்யறோம்? நல்லா கை போட்டு அணைச்சிக்கிறோம். இருதயம் எங்க இருக்குன்னா அணைக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்குன்னு மனிதத்துல சொல்லிக்கிறோம். பாருங்க, இந்த சில நாய் அடிக்கிற நாய் என்ன செய்யுமாமா? அமைதியா படுத்துக்கிறாங்க. குறைச்சிருந்தா அவன் ஒதுங்கி போயிருப்பான், கடி வாங்காம தப்பிச்சிருப்பான். அமைதியா படுத்து கிடந்துட்டு அவனும் நம்பி பக்கத்துல வருவான், லபக்குன்னு செஞ்சிடும், கடிச்சிருப்பாரு. இப்படித்தான் நாம் நிறைய நேரங்கள்ல அமைதியா இருக்கிறோம், இருந்துட்டு என்ன செய்யறோம்? தாக்குதல் சடனா எதிர்பாராத நேரத்தில் பாருங்க. இங்கே நம்முடைய இருதயம் அநேக நேரங்களில் வாயின் வார்த்தைக்கு இல்லை. அன்பா இருக்கிற போல பேசணும், ஆனா இருதயம் அப்படி இல்லை, எல்லாம் இல்லை. இது உலக மனிதனுக்கு ஓகே. நாம் பச்சையான ஆண்டவரை நம்பி ஏமாந்துட்டா பாருங்க. மரத்துக்கிட்ட இலையெல்லாம் பார்த்தோம்னா அப்போ இதுல ஏதாவது கனி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அது துளிர் விட்டு அது வரும் பொழுது பூவும் சேர்ந்து தான் வரும். நம்முடைய வாழ்க்கை தேவனை ஏமாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நாம் ஏமாற்றுகிறவர்களாய், தேவனை ஏமாற்றுகிறவர்களாய் இருந்தால் அடுத்து அவர் சொல்ற காரியம் என்னன்னா, இது ஒரு காலம். இப்ப நீ கனி கொடுக்கல, ஒரு நாளும் வாழ்நாள் என்ன செய்யக்கூடாதுல்ல, கனி கொடுப்பதில்லை. நாம நினைச்சுக்கிற வயசான காலத்துல கனி கொடுத்துக்கலாம். அங்கே எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக அந்த சுத்த இருதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ரோமர் 8. மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே கூட ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோட நம்முடைய ஆவி, நம்முடைய இருதயம் சொல்லுகிறார் நாம் தேவனுடைய பிள்ளை. அந்த உணர்வு இருக்கா நமக்கு? அந்த உணர்வு நம்முடைய இருக்குமையானா நம்முடைய இருதயம் சாட்சினா யாரு? தேவனுடைய பிள்ளை. அப்ப நான் எப்படி நடக்கணும்? யோவானிலே சொல்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மேல்
பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்ம எப்பயாவது நான் ஆண்டவருடைய பிள்ளை உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய இருதயம் சொல்ல வேண்டும், நம்முடைய ஆவி சொல்லணும். அது சொல்லவே இல்லை. எப்பவும் அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளணும். தேவன் நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் நம்மை அவருடைய பிள்ளைகள், நான் அவருடைய பிள்ளை என்று வாயினால சொல்றோம். இருதயம் தேவன் சொல்கிறார். ஆனா 9வது வருஷம் அதிகாரத்தில் பாருங்களேன், 1-2 வசனங்கள். ரோமர் 9. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு துக்கம், ஒரு மனவேதனை இருக்கு. அது சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள்ள என்னுடைய மனசாட்சியும் சாட்சியா இருக்கு. நமக்கு அப்படி இருக்கா எங்கேயாச்சும்? இல்லை. அநேக நேரங்கள்ல நம்முடைய மனது உண்மையான துக்கப்படுதா? பாருங்க, சில நேரங்கள்ல அவர்களுடைய துக்கம் நமக்கு ஒரு பெருசாவே என்ன செய்யறதில்ல அப்படின்னு. ஆனா பேசும்போது நீங்க அப்படியா, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு என்று வாய் வழியில சொல்றோம். ஆனா உள்ளத்துல அப்படி இல்லை. பாருங்க, இங்கே அவர் அந்த ஜனங்களுடைய மேலுள்ள பாரத்தை அவர் தெரியப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கு. நாம் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட கனியற்ற ஒரு வாழ்க்கை நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நாம் வெளிப்புறமான காரியங்கள் அது பெரிதல்ல. வெளிப்பிரகாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரோம். நாம வீடுகள்ல 4 பேர் இருந்தா 4 பைபிள் வாங்கி வச்சுக்கிறோம், 4க்கு 8 வாங்கி வச்சிருக்கிறோம். ஒருவர் சொன்னார், இனி பைபிள் வசனமே கிடைக்காது, பைபிள் எல்லாம் பழைய பிரிண்ட் எல்லாம் மாறி வேற வேற அப்படி இப்படி என்னமோ வசனங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி வருது. அதனால நீங்க இப்பொழுது இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு என்ன செய்யுங்க, நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஆமா, நிறைய வாங்கி நிறைய பேர் பாருங்க தலைக்கடியில இது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க, நீங்க பைபிள் எடுத்து தலைக்கடியில வச்சுருக்கீங்க, பிசாசு பண்றவா தூக்கம் வர மாட்டேங்குதா, பயம் அப்படி பயப்படுத்துற ஆவி இருக்கா, என்ன செய்யுங்க? ஒருவர் சாட்சியே சொன்னார், பைபிளே அந்த ஏதோ 2 பேப்பரையே கிழிச்சு போட்டுச்சான் அப்படின்னு சொன்னார். பாருங்க, இப்படி பாருங்க, வேத வசனங்களை எதோ சொல்றோம், ஆனா நாம என்ன செய்யறது இல்லை, கீழ்ப்படியறது இல்லை. வாங்கி நிறைய வீட்டுல பைபிள் நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் நாம் கிரமமாய் வேதத்தை வாசிக்கிறோம்? ஒரு தேவ மனிதர் இப்படியா சொன்னார், ஒரு வசனம் வாசித்து வரீங்க, அது விளங்கலையா, அந்த வசனம் புரியலையா, அங்கேயே நிப்பாட்டிருங்க, அதுக்கு மேல படிக்காதுங்கன்னு சொல்றாரு. அதை என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஆனா கடந்த நாட்களில் நான் ஒரு சாட்சியை கேட்டேன். பைபிளையே அவங்க 350 தடவையோ 400 தடவையோ வாசிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொன்னாங்க, இந்த வருஷமும் என்ன செஞ்சிருக்கிறேன், இது 2 டைம் முடிச்சிட்டேன், அது 4வது மாசமா 5வது மாசமும் தெரியல எப்படி அப்படின்னு அவங்க சாட்சி சொல்றாங்க. பாருங்க, நான் ஏதோ ஒரு கியூல போய் நிற்க வேண்டியது, எதுக்கோ வரிசையில் நிற்க வேண்டியதா போச்சு. பைபிள் எடுத்துட்டேன், அப்படியே கிடக்கிறா, அங்கே 25 அதிகாரம் படிச்சுட்டேன் அப்படின்னாங்க. நான் எங்கள் சித்தி நம்ம அவங்கள்ட்ட கேட்டேன், சித்தி படிப்பாங்களோ? ஏன்னா அவர்களை பார்த்தால் எனக்கு தோற்றத்திலே எனக்கு அவர்கள் ஆவிக்குரியவர்களாக நான் விளங்கிக் கொள்ள முடியாது. அவங்க படிப்பாங்க, அதெல்லாம் வாசிப்பாங்க, ஆனால் என்ன இல்லை, புரிஞ்சு படிக்கிறாங்களா, அதை விளங்கி படிக்கிறாங்களா, ஒண்ணுமே கிடையாது.
நாம் வேத வசனங்களை எப்படி வாசிக்கிறோம்? கடகடா 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 என்ன என்ன செய்யறோம்னா மன திருப்திக்காக 10 டைம் வாசிச்சிட்டேன், இன்னைக்கு 2 அதிகாரம் வாசிச்சிட்டேன். ஒழுங்கா கிரமமா வசனம் 4 வசனம் படிச்சா போதும், புரிந்து வாசிக்கலாம். அந்த வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது? ஆண்டவரே, இந்த வசனத்தை கொண்டு நீர் என்னோட என்ன பேசுறீங்க? என் வாழ்க்கையில எதை நான் சரி செய்ய வேண்டியது இருக்கிறது? வாசிக்கிறோமா? அப்படி இல்ல பாருங்க. வெளிப்பிரகாரமா நிறைய காரியங்கள் பச்சையா தெரியுது. ஆனா நம்பி வந்தா ஏமாற்றம் தான் மிச்சமாகும். நம்முடைய வாழ்க்கையில தேவனை ஏமாற்றக்கூடிய காரியங்கள் வேண்டாம். ஒருவேளை நாம் நம்ப முடியாத, இதெல்லாம் செய்ய முடியுமா என்கிறதுலையா இருக்கலாம். அந்த சூழ்நிலையில தான் தேவன் கனியை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. நல்ல நேரத்துல கனி கொடுப்பது இயல்பு. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்க நன்மை செஞ்சா நீங்க விசேஷித்து செய்வது என்ன? மற்றவங்களும் அதை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. சூழ்நிலைகள் மோசமா இருக்கும் பொழுது நாம் அதை செய்வதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கனி கொடுக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்த ஆபிரகாம் அது நம்பவே முடியல, ஆனால் அதை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில இப்படி நிறைய காரியங்கள் இருக்கலாம். தூக்கி போட முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கலாம். விசுவாசத்தோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்று இந்த சிங்கத்தை போன்ற நம்மை நம்முடைய ஆத்துமாவை கொலை செய்யக்கூடிய காரியங்களை நாம் அழித்து தேவனுக்கு கனி கொடுத்து ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனை ஒருபோது ஏமாற்ற முடியாது. நாம் ஜபம் பண்ணுறேன், காணிக்க கொடுக்குறேன், நான் உள்ள கொடுக்குறேன், நகையை கழட்டிட்டேன், கூட்டத்துக்கெல்லாம் ஒழுங்காக போகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இந்த செய்கைகள் எல்லாம் விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமானது எது என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி என்ன, அது உள்ளத்திலே மறைந்திருக்கிற காரியங்கள் தான் அநேகமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் தான் அவருக்கு தேவை. நம்முடைய இருதயத்தை முழுமையாய் சுத்த இருதயத்தோடு நாம் காத்துக்கொண்டு அவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம்.